நீ பத்திரமா பாத்துக்கமா. அம்மா, நீங்க ரோஹிணி என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். எனக்கு ஒன்னு நினைச்சா கூட கவலையாத்தமா இருக்கும். நீயும் உன்னை பத்திரமா பாத்துக்க. அப்புறம் நீ உன் குழந்தைய பத்தி கவலைப்படாத. அவனை நான் அடிக்கடி உன்னை பாக்குறதுக்காக கூட்டிட்டு வரேன். வேண்டாம் ரோகிணி, என்ன மன்னிச்சிரு. இந்த நேரத்தில் இந்த குடும்பமே உனக்கு ஆதரவா இருக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நீ இங்க இருந்து போக வேண்டியதாயிடுச்சு. இதை தடுக்கிறதுக்கு என்னால கூட முடியல. சித்தார்த்தனை கண்டிப்பா என்ன மன்னிக்க மாட்டார். இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க மாமா. எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட இந்த முடிவால அக்கா என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க, கவலையாவும் இருக்காங்க. நீங்க என்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தாகணும். அக்காவை நீங்க சந்தோஷமா பாத்துக்கணும். என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னாலதான் மத்தவங்க எல்லாரும் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் இந்த எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுங்க. எப்போ உண்மை தெரிய வருதோ அப்போ எல்லா தப்பான அபிப்பிராயமும் விலகிடும்க்கா. நீ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ரோஹிணி? உனக்கு தெரியும்ல உன்னை விட்டு என்னால வாழ முடியாதுன்னு. அது தெரிஞ்சிருந்தா நீ என்னை விட்டு போறிய ரோஹிணி. ரோஹிணி ஒரு நிமிஷம் இல்லை. सत्येन वतिवायुश्च सर्वं सत्ये प्रतिष्ठितम्. सत्येन धार्यते पृथिवी सत्येन तपते रविः सत्येन वतिवायुश्च सर्वं. அந்த துர்கா தேவி எப்போ உனக்கு துணையா இருப்பாங்க. அப்புறம் நீ எல்லாம் உண்மையை சொல்றதுக்கோ உண்மையை எதிர்கொள்றதுக்கோ உனக்கு சக்தி கொடுப்பாங்க.